Hi friends, welcome to Pharma Boost our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Pharmaceutical Jurisprudence உடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ட் 3. இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் 2 பார்ட் ஆஃப் Pharmaceutical Jurisprudenceல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம், லாஸ்ட்டாக அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவும் அதே போல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களால் உடனடியாக உங்களுக்கு சேரும். இதுவும் அதே போல் தான் ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் உடைய கீ பாயிண்ட்ஸு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப். த ஃபர்ஸ்ட் editions of Indian Pharmacopoeia was published in the year of option A 1940, option B 1950, option C 1955, option D 1985. The correct answer is option C 1955. The first editions of Indian Pharmacopoeia was published in 1955. The next question, Coca, opium and hemp comes under option A Insecticides Act, option B Poisons Act, option C Dangerous Drug Act, option D Spurious Drug Act. Coca, opium and hemp comes under the option C Dangerous Drug Act. Okay, next question. Pharmacy Council of India is reconstituted. The Pharmacy Council of India is reconstituted option A every 2 years, option B every 3 years, option C every 5 years, option D every 6 years. The correct answer is option C every 5 years. 5 years once the Pharmacy Council of India is reconstituted. Okay, next. In phase 2 trial, following number of patients should be studied. In phase 2 trials, following number of patients should be studied. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ஃபேஸ் 1னா என்ன, ஃபேஸ் 2னா என்ன. அதாவது கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டடீஸில் 4 ஃபேஸஸ் வரும். ஸோ அதில் ஒவ்வொரு ஃபேஸ் 1லையும் ஃபேஸ் 2வில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 10 to 12 patients, ஆப்ஷன் பி 1 to 10 patients, ஆப்ஷன் சி 100 patients, ஆப்ஷன் டி 500 patients. The correct answer is 10 to 12 patients participants இருப்பாங்க அதில். ஓகே, நெக்ஸ்ட். Purpose of phase 3 trial is option A to determine the maximum tolerated dose in humans, pharmacokinetic effect, adverse effects. Option B determine possible therapeutic usage, effective doses ranges. Option C efficacy and safety of drug in longer number of patients. Option D long time adverse effect stir marketing drugs. Okay, the correct answer is option C efficacy and safety of drugs in longer number of patients 500. அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அது போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுவாங்க. அதில் ட்ரக்ஸுடைய எஃபிகேசி எப்படி இருக்குது, அதில் சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்குது, அதாவது அட்வர்ஸ் ட்ரக் ஈவெண்ட்ஸ், ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் comes under the schedules as per the Drugs and Cosmetics Act. Option A or option B or 1, option C yes, option D O. The mechanical contraceptives comes under the option
B or 1 schedules. Okay, next question. If drug is so colored, coated or polished that damage its therapeutic value, or it's made to appear of better or greater therapeutic value, then it's really is known as already நம்ம சொல்லியிருக்கிறோம். What is the mean by misbranded, adulterated and spurious drugs, இதெல்லாமே சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல அதை தான் கேட்குறாங்க. ஸோ அந்த கலர்ட், கோட்டட், பாலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே ஆப்ஷன் ஏ adulterated drugs, ஆப்ஷன் பி spurious drugs, ஆப்ஷன் சி misbranded drugs, ஆப்ஷன் டி ட்ரூ drugs. த கரெக்ட் ஆன்சர் இஸ் misbranded. அதாவது நீங்கள் நல்லா பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் வந்துக்கிட்டு கலர்ட், கோட்டட், பாலிஸ்ட் இது மாதிரி டேமேஜ்டு அதை வந்து பாலிஷ் பண்ணி அந்த தெரப்பட்டிக் வேல்யூ, ஒரிஜினல் தெரப்பட்டிக் வேல்யூ அந்த ட்ரக்ஸில் இருக்காது. ஸோ அதுக்கு பேர் மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ்னு பேர். நான் ஆல்ரெடி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Patent Act is established in option A 1948, option B 1940, option C 1970, option D 1990. ஓகே, நம்ம ஃபார்மசி ஆக்ட் 1948, ஃபார்மசி ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் அது 1940, தென் 1990ங்கிறது பாய்சன்ஸ் ஆக்ட். அப்போ பேட்டன்ட் ஆக்ட்ங்கிறது வந்துட்டு சி, ஆப்ஷன் சி 1970. ஸோ நம்ம பார்க்கும்போது ஆப்ஷனல் நமக்கு சப்போஸ் ஒரு கிளாரிட்டி இல்லை அந்த இடத்துட்ட என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் யோசித்தோம் அப்படின்னா, ஸோ ஃபார்மசி ஆக்ட்டு அப்படின்னா அது 1948, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, பாய்சன்ஸ் ஆக்ட்ஸ் 1919. அப்போ மீதி இருக்கிறது பேட்டன்ட் ஆக்ட் தான். அந்த இடத்துக்கிட்ட அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பேக் சைஸ் ஆஃப் ட்ரக் இஸ் கவர்டு அண்டர் ஆப்ஷன் ஏ ஷெட்யூல் பி, ஆப்ஷன் பி ஷெட்யூல் P1, ஆப்ஷன் சி ஷெட்யூல் ஆர், ஆப்ஷன் டி ஷெட்யூல் ஓ. த பேக்கிங் சைஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். P1 ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம் எந்த இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஷெட்யூல் P1ங்கிறது தான் பேக்கிங் சைஸ் வந்துட்டு அந்த ஷெட்யூல்ஸில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் லைசன்ஸ் granted to sell by retail drugs specified in schedule C and C1 drugs, form number, that is spell mistakes இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபார்ம் நம்பர் இஸ் required is option A 20, option B 20B, option C 21, option D 21B. அதாவது B அப்படின்னு எடுத்தாவே ஹோல்சேல் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறார். அதாவது ஹோல்சேல் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கிஸ்ட் லைசன்ஸ் தான் பிங்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துட்டு நம்ம என்னென்னு பார்க்கணும். ஷெட்யூல் சி அண்ட் C1 ட்ரக்ஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு 21, இதுதான் வந்து ஷெட்யூல் சி அண்ட் C1க்கு இருக்கக்கூடிய ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட். as per the schedule P, carbenicillin sodium powder should be stored in at Pங்கிறது ஷெட்யூல் Pங்கிறது லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ். ஷெட்யூல் Pயில் என்ன வரும்னா லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ். P1 பேக்கிங் சைஸ், தென் Pங்கிறது லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ். அதை எந்த ஸ்டோரேஜஸ் கண்டிஷன்ஸில் ஆஸ் பர் த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கூல் பிளேஸ், ஆப்ஷன் பி கோல்டு பிளேஸ், ஆப்ஷன் சி டெம்பரேச்சர் நாட் எக்ஸீடிங் 5 degree centigrade, ஆப்ஷன் டி வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் ப்ரொடெக்ட் ஃப்ரம் சன்லைட் இன் எ கூல் பிளேஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் டெம்பரேச்சர் நாட் எக்ஸீடிங் 5 degree centigrade. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் ஹேஸ் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டில் 8 members இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் ஹேஸ் 8 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். For Schedule X drugs use of human being, special labeling requirement is. For Schedule X drugs use of human beings, special labeling requirements is option A symbol X given in red, option B symbol N is red displayed on left top corner
of the label. Option C, symbol N displayed on left top corner of the label. Option D, symbol H displayed on right top corner of the label. So இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா the correct answer schedule symbol N is red displayed on left top corner of the label. அதாவது அந்த ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ்க்கு எப்படி லேபிள் எந்த இடத்துல எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிம்பிள் எக்ஸ் இஸ் கிவன் ரெட், அது கிடையவே கிடையாது. ஸோ அந்த என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர் லெஃப்ட் டாப் கார்னர் ஆஃப் தி லேபிள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்மசியில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸில் வரக்கூடிய இதை எடுத்து நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Aspirin sodium comes under option A G schedule G, option B schedule H, option C schedule J, option D schedule W. Aspirin அப்படிங்கிறது வந்து the correct answer schedule Hல வருது. இது this is not under medical supervision. ரெண்டாவது வந்துட்டு ஷெட்யூல் ஜேங்கிறது நாட் க்யூரபிள் டிசீஸ், ஷெட்யூல் டபிள்யூங்கிறது ஜெனரிக் ட்ரக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது லிஸ்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ட்ரக்ஸா அல்லது நம்ம அண்டர் மெடிக்கல் சூப்பர்வேஷன்ஸாங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அண்டர் மெடிக்கல் சூப்பர்வேஷன்ஸில் வராது. ஸோ ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸில் ஆஸ்பிரின்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷெட்யூல் ஜி ட்ரக்ஸ். ஆப்ஷன் ஏ மெட்ஃபார்மின், ஆப்ஷன் பி என்லாப்ரில், ஆப்ஷன் சி செஃபிராக்சின், ஆப்ஷன் டி பார்பிச்சல். அதாவது ஷெட்யூல் ஜி தான் கேட்டிருக்கிறாங்க இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அதனால் இந்த பார்பிச்சரேட்ஸ் இதெல்லாமே வந்து இதில் வரும். செஃபிராக்சிம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இங்கே வந்து அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன்ஸ். மெட்ஃபார்மின் கண்டிப்பாக அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன்ஸில் கொடுக்கணும். ஏன்னா ஹை டோஸில் போயிடுச்சுன்னா சுகர் லெவல் வந்துக்கிட்டு டவுன் ஆகிடும். ஸோ உயிருக்கே ஆபத்தான நிலை வரும். ஸோ அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன்ஸில் தான் அந்த ட்ரக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்து டயபெட்டிக் மெடிசன்ஸை தூக்கி கொடுத்தோம்னா டக்குன்னு இம்மிடியேட்டாக சுகர் ஃபால் ஆயிரும். அது ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தெரியாமல் ஒரு டோஸ் மெட்ஃபார்மின் SR 500 TDS SR 850 TDSஆக கொடுங்க, 3 வேளையாக கொடுங்கன்னா தடர்னு சுகர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். In 1954, one of the following act is passed. Option A, Narcotic and Psychotropic Substance Act. Option B, Drugs and Magic Remedies Act. Option C, the Medical Termination Pregnancy Act. Option D, Poisons Act. இப்போ இதில் நம்ம எப்படி கரெக்டாக in 1954 எந்த ஆக்ட்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாய்சன்ஸ் ஆக்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாய்சன்ஸ் ஆக்ட் 1919. அடுத்தது நார்கோட்டிக் ஆக்ட் வந்து 1985. இப்போ இந்த இதை பார்க்கணும், ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட் அண்ட் த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட். இந்த ரெண்டில் என்ன 1954 எந்த ஆக்டை வந்துட்டு கொண்டு வந்தாங்கிறது. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட் தான் வந்து இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வலைன்ஸ் கம்ஸ் அண்டர் த கிளினிக்கல் ட்ரையல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். அதில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னாவே ஷெடியூல்ஸில் எங்கே வருது அப்படின்னா ஒய், ஷெடியூல் ஒய் ட்ரக்ஸ். ஆப்ஷன் ஏ phase 1, ஆப்ஷன் பி phase 2, ஆப்ஷன் 3 phase 3, ஆப்ஷன் டி phase 4. ஸோ த போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வலைன்ஸ் தான் phase 4ங்கிறது தான் இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஷெடியூல் டேஷ் ஆஃப் ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் includes requirement and guidelines on clinical trials for import and manufacturing of new drugs. இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் தான் நம்ம ஆன்சர் சொன்னோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஷெட்யூல் ஒய். கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு எடுத்தாவே அதுக்கு ஷெட்யூல் ஒய், இட் இஸ் த லாஸ்ட் ஷெட்யூல் தான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஷெட்யூல் ஏ அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே போல் கடைசி ஷெட்யூல்ஸ் வந்துக்கிட்டு ஏ டு ஒயில் கடைசி ஷெட்யூல்ஸ் வந்து லாஸ்ட் ஆல்பபெட்டில் இருக்கக்கூடியது கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். MHRA இஸ் ரெகுலேட்டரி ஏஜென்ட்ஸ். இது வந்து இட் இஸ் நாட் அ இம்பார்ட்டண்ட்டு, டோன்ட் கன்சிடர். ஸோ TGA இஸ் நாட், டோன்ட் கன்சிடர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
எந்த நம்ம ஃபார்மா போஸ்டில் பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடலாம். அனதர் 25 கொஸ்டின்ஸ். ஸோ தேங்க்யூ பை பை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.